கிரீஸ் வந்து 13 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு லா பாஸ் பண்ணிருக்காங்க. அந்த நாட்டுல ஃபுல்லாவே ப்ரொட்டஸ்ட் அதிகமா இருக்கு. நிறைய பேர் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இதுவே ஜெர்மன்ல வந்து 4 நாள் ஒர்க் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால என்ன டிஃபரன்ஸ் ரெண்டு கண்ட்ரிஸ் மேலும் இந்தியால என்ன விஷயங்கள் ஃபாலோ பண்றாங்க, இதனால என்ன மாதிரி ஒர்க் பண்றதுனால என்ன இம்பாக்ட் கொண்டு வரும் அப்படின்னு ஏன் கொண்டு வரணும், ஏன் நினைக்கிறாங்க, கார்பரேட்டோட மைண்ட் செட் என்ன அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டா சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எதனால 13 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும், 13 ஹவர் ஒர்க் பண்ண எஃபெக்டிவா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும். பட் ஆனா பீப்புளோட எஃபிஷியன்சி இருக்குமா கேட்டீங்கன்னா இருக்காது. அதனால மக்கள் ஒர்க் பண்ண முடியுமா, அதிகமான ஒர்க் பண்ணி ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ஜென்ரேட் பண்ண முடியும், அவங்க ஹெல்த் ஆகட்டும் நிறைய விஷயங்கள் அஃபெக்ட் ஆகும், ஒரு ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் ஆகட்டும் நிறைய விஷயங்கள் அது அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. 13 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும், 14 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும், 16 மணி நேரம் ஒர்க் பண்ணணும். ரீசெண்டா வந்து இன்ஃபோசிஸோட நாராயணமூர்த்தி அவரு சொல்றாரு 70 மணி நேரம் ஒர்க் பண்ணணும், அதாவது 18 மணி நேரம் 16 மணி நேரம் கிட்ட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. எதனால அவர் சொன்னதுக்கான ரீசன் என்ன? அவருடைய பிசினஸ் இருக்கிறதுனால, அவரோட ஓனர்ஷிப்ல இருக்கிறதுனால அவரால் ஒர்க் பண்ண முடியும். பட் கம்பேர்ட் டு பீப்புள் வந்து அது ஓனர்ஷிப் எடுக்காததுனால அவங்களோட எனக்கு கிடையாது மத்தவங்களோட ஒர்க் அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டியில இருக்கனால ஒர்க் பண்ண முடியாது. அது ரீசன் வந்து அவருக்கு வந்து தன்னை சார்ந்தா இருக்கணும், அவர் ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் ஒர்க் பண்றதுக்கான ரீசன் அவரோட பிசினஸ்னால ஒர்க் பண்ண முடியுது. பட் மத்த பீப்புளால ஒர்க் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அந்த பிசினஸ் வந்து அவரோட கிடையாது, அவங்களோட கிடையாது, மத்தவங்களோட. அப்படி அந்த மற்றவங்களோட பிசினஸ் அப்படின்ற மாதிரி கொண்டு வராம நம்மளோட பிசினஸ் அப்படின்ற மாதிரி கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்துட்டு இருக்காங்க கார்பரேட். அப்படி கொண்டு வந்துட்டு இருக்கனால வந்து பீப்புள் வந்து ஒரு சில ஹையர் அபிஷியல்ஸ் மட்டும் என்ன ஒர்க் பண்ணுவாங்க அதிகம். பட் லோயர் அபிஷியல் வந்து அந்த அளவுக்கு கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா எம்ப்ளாயியோட அந்த அளவுக்கு வந்து கிராட்டிபிகேஷன் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து நல்ல விஷயம் ஒரு சேலரி ஆகட்டும், இன்க்ரீஸ் பண்றதாகட்டும், நல்ல ஒரு விஷயம் வச்சுக்கிறதாகட்டும், அந்த விஷயங்கள் வந்து கொடுக்காதனால மிகப்பெரிய ப்ராப்ளமா இருக்கு அப்படின்றாங்க. இந்த விஷயத்த டேக்கிள் பண்ணணும் அப்படின்னா எம்ப்ளாயிக்கு வந்து இன்னும் வந்து நிறைய விஷயம் கொடுக்கணும். லைக் வந்து பிஎஃப் ஆகட்டும், அதெல்லாம் விஷயங்கள் வந்து ஆல்ரெடி சம்பளத்தையும் பிடிப்பாங்க, அது ஆட்டோமேட்டிக்கலா அவங்களே கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. இந்த பக்கம் இருக்கு ஒரு விஷயம் வச்சிருப்போம், அந்த பக்கம் ஒரு விஷயம் வச்சிருப்போம். இங்கிலீஷ்ல நடக்கிற விஷயம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. பட் ஜெர்மன்ல டிக்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. எதனால அப்படின்னா ரீசன் டைம்ல வந்து எக்கனாமிக்கலா ரொம்ப ஸ்டேபிளா இல்ல, ரொம்ப டவுன்ல போயிட்டு இருக்கு. அப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஒரு கேபிட்டலிஸ்ட் விஷயத்த கொண்டு வரணும். லைக் வந்து ஆல்மோஸ்ட் கேபிட்டலிசம் ஃபாலோ பண்ற லீவ்ஸ் வந்து என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்கலா புது கேபிட்டலிசம் ஃபாலோ பண்ணணும். டெமோக்ராட்டிக் மாதிரி ஃபாலோ பண்ற லீவ்ஸ் வந்து புதுசா ஒரு கேபிட்டலிசம் மாதிரி விஷயத்த ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டி வந்துட்டாங்க கவர்மெண்ட். அப்படி வந்ததுனால வந்து ஃபுல்லா வந்து ஒரு நாள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய பீப்புள் ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி நிறைய பீப்புள் ஒர்க் பண்ணா அப்படின்னா இன்னுமே ஒரு வருஷம் ஒரு 1 வாரத்துக்கு 7 மணி நேரம் 6 மணி நேரம் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்புறம் ஆட்டோமேட்டிக்கலா வந்து ஒர்க் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஒர்க் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்ட்ரில வந்து ரீசெண்ட் டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. ரீசெண்ட் டைம்ஸ் வந்து கிரீஸும் அமெரிக்காவும் நல்ல ஒரு ரிலேஷன்ஸ்ல இருக்கிறதுனால வந்து இதை வந்து பாசிட்டிவா இம்பாக்ட் பண்ணிக்கலாம். லைக் இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டா வந்து வேர்ல்டு வைடா வந்து அமெரிக்காவாகட்டும், யூகே ஆகட்டும், அந்த இடத்துல வந்து ப்ரொட்டஸ்ட் அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னா என்னோட ஜாப் வந்து பறிக்கிறாங்க. பட் அந்த கிரீஸ் வந்து இன்னுமே எஃபெக்டிவா அந்த இடத்துல ஒரு இந்தியா மாதிரி ஆஹ் ஒரு எல்லாருமே இந்தியா வேண்டாம்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஆகும். அந்த இடத்துல வந்து கிரீஸை கொண்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டி வேண்டாம். இப்படி வந்ததுனால ஆட்டோமேட்டிக்கலா வந்து இது ஒரு 13 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும், 14 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொண்டாங்க. அந்த நாட்டு கம்பேர் டு இந்தியா கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து 14 ஹவர்ஸ் ஆகட்டும், 13 ஹவர்ஸ் ஆகட்டும், ஒரு அதிகமான பீப்புள் வந்து ஆட்டோமேட்டிக்கலா ஒர்க் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இன்கம் அப்படின்ற ஒரு எலமெண்ட் வந்து தேவைப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வர. பட் அந்த மாதிரி வெஸ்டர்னைஸ்டான கண்ட்ரி எல்லாமே வந்து என்ஜாய்மெண்ட் அப்படின்ற மென்டாலிட்டியில இருப்பாங்க. சொல்ற வேலை மட்டும் தான் கரெக்டா செய்வாங்களே தவிர்த்து அந்த மற்ற விஷயங்கள் எக்ஸ்ட்ரா செய்யறதாகட்டும், எக்ஸ்ட்ரா வேலை பார்த்துட்டு போங்க அப்படின்னு அவங்க பண்ண மாட்டாங்க. அந்த லாவும் அப்படி சொல்றது கிடையாது. நீங்க வந்து எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டியும் கிடையாது, அந்த விஷயங்கள் பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. அப்படி இருக்கிறதுனால அந்த பீப்புள்ஸ் எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாம அந்த விஷயங்கள் பண்ணாம இருக்காங்க. பட் அதனால வந்து எக்கனாமி வந்து growth பாதிக்கப்படுது. அப்படி growth பாதிக்கப்படுறதுனால வந்து இது எல்லாமே வந்து இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணா நல்லா இருக்குமே, இன்னுமே நம்ம growth இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த ஆல்ரெடி வந்து இந்தியா வந்து அமெரிக்கா வந்து வேண்டாம்னு சொல்லுது. பட் அதனால நம்ம யூட்டிலைஸ் பண்ணிப்போம். உலக அளவுல வந்து ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, அந்த ப்ராப்ளத்தை நமக்கு சாதகமா பயன்படுத்தணும் அப்படின்ற மென்டாலிட்டி வந்தனால 13 ஹவர்ஸ் கொண்டு வந்தாங்க. அண்ட் ஏன் ஜெர்மனியால ரெடிமேட் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டான ஒரு நல்ல ஒரு கண்ட்ரி. ஆனா எனக்கு வந்து நிறைய ஒர்க் ஃபோர்ஸ் வந்து தேவையில்லை, நிறைய ஒர்க் என் பீப்புளுக்கு நல்ல விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டி இருக்கனால அவங்க வந்து வேண்டாம்னு சொன்னாங்க. இந்தியால வந்து என்ன ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா ஒரு கேபிட்டலிஸ்டா இருக்கிற முதலாளித்துவங்க
அவங்கலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தன்னோட பிசினஸ்ல நம்மளோட விஷயங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டில இருக்கனால, ஆட்டோமேட்டிக்கலா பீப்பிள் வந்து இப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் திஸ் இஸ் த ப்ராப்ளம். இதுதான் எல்லாத்தோட 3 முக்கிய கான்சிக்வென்சஸ். ஒரு ட்ரம்ப் ஒரு அடி கொடுத்தனால வந்து கிரீஸ் வந்து இந்த மாதிரி இம்பாக்ட் கொண்டு வந்துச்சு தான் உண்மை. பட் கிரீஸ் இம்பாக்ட் கொண்டு வந்தனால கிரீஸ் மொத்தமா வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இத மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் கிரீஸ் வந்து இம்பாக்ட் கொண்டு வரணும். நான் இந்தியாவுக்கு மாற்றா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. பட் இன்னுமே அந்த அளவுக்கு ஃபெயிலியர் கொண்டு வர முடியாது. ஏன்னா பீப்புளோட மைண்ட் செட் காலங்காலமா வந்து கல்ச்சுரலா 13 மணி நேரமோ 8 மணி நேரமோ ஒர்க் பண்ணியே பழகிட்டாங்க. அண்ட் திஸ் இஸ் த ரீசன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.